தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். நெகேமியா 5:7 வாசிப்போம். என் மனதிலே ஆலோசனை பண்ணி பிற்பாடு பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு, பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு, நீங்கள் அவரவர் தங்கள் சகோதரர் மேல் ஏன் வெட்டி சுமத்துகிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சபையை கூடி வர செய்து. இப்படி பிரச்சனை தெரிஞ்சிருது. ஏழைகளை ஒடுக்குகிறார்கள், பஞ்சகாலத்தில் கடன் கொடுத்து அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை விற்று போடுகிறார்கள் என்னெல்லாம் கேள்விப்பட்டு கோபம் கொண்டவர், கடிந்து கொண்டவர் மட்டும் இல்ல, டோட்டல் சமஸ்த இஸ்ரவேல் சபை கூட்டுறார். அங்கே கூட்டித்தான் என்ன செய்யணும் செய்யக்கூடாது என்று சொல்லி போதிக்கிறார், எச்சரிக்கிறார். அதுதான் இந்த 5ஆம் அதிகாரத்தின் நீங்கள் 6வது வசனத்தில் இருந்து இப்படி கடிந்து கொண்டார் சொன்னால் அது அவர் தைரியத்தை காட்டுகிறது. எந்த ஒரு வேலை செய்தாலும், ஊழியம் செய்தாலும், எந்த காரியமா இருக்கட்டும், கர்த்தருக்குள்ளே நமக்கு தைரியம் வேணும். அப்படி இருந்துதான் தொடங்கணும் எந்த ஒரு வேலையும். தைரியம் இல்லைன்னா கோழைகள் என்றைக்கு வெற்றி பெறவே மாட்டார்கள். கோழைகள் எந்த வேலையும் தொடங்கவே மாட்டார்கள். கோழையா இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் கோழைகளாகவே இருப்பார்கள். ஆகவே எந்த ஒரு வேலையா இருக்கட்டும், எதிர்ப்பு வரத்தான் செய்யும், போராட்டம் இருக்கத்தான் செய்யும். போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை, போராட்டம் இல்லாத ஊழியம் இல்லை, போராட்டம் இல்லாத எதிர்ப்புகள் இல்லாத எந்த ஒரு காலம் கிடையாது. இருக்கத்தான் எதிர்பார்த்து தாங்க கிறிஸ்தவ ஜீவியம் பண்ண போறோம். எதுவும் நடக்கலாம். இதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு பேசுற மொழி, அவர் பேசுற லாங்குவேஜ். இது நான் உங்களோடு கூட இருக்கிறேன், ஆக இன்னும் உங்களை பரிசுத்தப்படுத்திக்கிடுங்க என்று ஆண்டவர் நம்மோடு பேசுற லாங்குவேஜ் இதெல்லாம். ஆகவே சொல்றேன், தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அநேக சந்தர்ப்பங்களை இப்படி எச்சரிக்கை சத்தத்தை கொடுத்துதான் காரியங்களை செய்வார். எதையும் சந்திப்பதற்கு அது வீட்டா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், நாம் ஆயத்தமா இருக்கணும். அல்ல, விசுவாசத்திலும் ஜெபத்திலும் பரிசுத்தத்திலும் நீங்கள் ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். காரியம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாக சக்திகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பயப்படாதிருங்கள், யுத்தம் பண்ணுகிற சேனைகளை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலைதோறும் கர்த்தருடைய மகிமை வீடியோவை உங்கள் ஸ்மார்ட் போனில் தினந்தோறும் பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8778504502. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.